ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சன் சங்கீஸ் கிச்சன் சேனலில் நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் குழம்பு. இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் வச்சு பாருங்கள். இதனோட சுவை ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா கத்திரிக்காய், தக்காளி, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் சாம்பார் பொடி, அப்புறம் வெங்காயம், வரமிளகாய் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, நிலக்கடலை பருப்பு, 2 பல் பூண்டு. இது மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த கத்திரிக்காய் குழம்பு செம டேஸ்ட்டாக சமைக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நான் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குண்டால ஈரம் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய் தான் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம சாம்பார் பொடி போடுறதுனால சாம்பார் பொடியில் காரம் இருக்கும். கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், தட்டி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். 2 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம். அதையும் வெங்காயம் கூடவே போட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் கத்திரிக்காய் குழம்பு இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிளறிக்கலாம். கத்திரிக்காவை போட்டு கத்திரிக்காவை நல்லா பரட்டி விட்டுட்டோம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், சாம்பார் பொடி 3, சின்ன குட்டி ஸ்பூனுங்கிறதுனால நான் 3 ஸ்பூன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டு இப்போ இதையும் இதோட கிளறி விட்டுக்கலாம். கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளான பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வைக்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கத்திரிக்காவை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் டேஸ்ட். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு இப்போ கிளறிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேகட்டும். ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டே தக்காளி போட்டால் கத்திரிக்காய் வேகாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் வேக வச்சுட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிலக்கடலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி கத்திரிக்காயில் நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனோட டேஸ்ட்டு. இந்த கத்திரிக்காவுக்கு இந்த கடலைப்பருப்பு அரைச்சி ஊற்றுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். கடலைப்பருப்பை வறுத்துட்டு நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கத்திரிக்காவை ஒரு கிளறி விட்டுக்கலாம். இல்லைன்னா தீஞ்சு போகிறதுக்கு பார்க்கும். குண்டால பாருங்க லைட்டாக அடி பிடிச்சிட்ருக்கு.
மறுபடியும் அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சு வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் நல்லா கொதிச்சிச்சுன்னா சரி டேஸ்ட் வரும். நம்ம நிலக்கடலை பருப்பை வந்து வறுத்து ஆற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சிட்டோம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக. ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டோம், தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம். இதை நாம் குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் குழம்புல அரைச்சி வச்சுருக்கிற நிலக்கடலை பருப்பை வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதையும் கிளறிட்டு கொதிக்கிட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்களான்னு தெரில, இது மாதிரி வச்சு பாருங்கள், சரி டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு கத்திரிக்காய் செமையாக இருக்கும். நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அடிக்கடி கத்திரிக்காவை பார்த்தா இந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு டைம் கொதிச்சிட்டோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் கத்திரிக்காய் குழம்பு வச்சு பாருங்கள். கொதிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சன் சங்கீஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழம்பு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்களும் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரி டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.